Hi friends, welcome to Visual channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all doing good. And இன்னைக்கு தான் நீங்க first time நம்ம சேனல் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிருங்க. And இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Serving 1ல Unit 2 அதுல வந்து third topic தான் பார்க்க போறோம். So first ரெண்டு topic and previously எடுத்த Unit 1 ஓட class எல்லாமே வந்து description boxல link attach பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அப்பதான் வந்து இந்த class உங்களுக்கு தெளிவா இருக்கும். Let's get into the video. So இன்னைக்கு வந்து ரெண்டு டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா functions of prismatic compass. ஆல்ரெடி வந்து prismatic compass ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திருந்தோம். இப்போ வந்து functions பார்க்க போறோம். So function and temporary adjustment இது ரெண்டு தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படினா நாலு இது இருக்கு. நார்மலா ஒரு ரஃப்பான டிராவர்ஸ் சர்வே பண்றதுக்கு நம்ம வந்து காம்பஸ் சர்வே தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஏரியா இருக்கு அங்க வந்து ரஃப் டிராவர்ஸ் வந்து சர்வே பண்ண போறோம் அப்படினா அதுக்கு வந்து காம்பஸ் சர்வே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து wooded ஏரியா. சோ நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஒரு ஃபாரஸ்ட் டென்ஸான ஃபாரஸ்ட்ல வந்து நம்ம காம்பஸ் வச்சு தான் வந்து சர்வே பண்ணுவோம். சோ wooded ஏரியால சர்வே பண்றதுக்கு காம்பஸ் சர்வே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா filling in details. சோ நிறைய டீடைல்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான டீடைல் இருக்கு. அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணனும் ஒரே இடத்துல அப்படினா அப்ப வந்து நம்ம வந்து காம்பஸ் சர்வே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து preliminary survey. preliminary அப்படினா ஒரு வர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினா அதுக்கு முன்னாடி வந்து இனிஷியலா செய்யக்கூடிய சர்வேக்கு பேர் தான் preliminary survey. சோ இந்த நாலும் வந்து prismatic compass ஓட இல்ல காம்பஸ் சர்வேயோட ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இது வந்து எங்க சூட் ஆகாதுன்னு பார்க்கலாம். சோ இது வந்து magnetic rock இருக்க ஏரியால இந்த சர்வே யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் iron ores இல்லனா iron based ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது அப்படினா அங்கேயும் வந்து இந்த சர்வே வந்து நம்மளால பண்ண முடியாது. ஏன் அப்படினா நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் காம்பஸ்ல வந்து சென்டர்ல ஒரு நீடில் இருக்கும். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில். சோ இந்த மேக்னெட்டிக் நீடில் என்ன ஆகும் அப்படினா பக்கத்துல வந்து iron oresஓ இல்ல அப்படினா magnetic rocksஓ இல்லனா iron based industryஓ இருந்தது அப்படினா இந்த magnetic needle என்ன ஆகும் அப்படினா அதோட அட்ராக்ட் ஆகும். சோ அட்ராக்ட் ஆகி நமக்கு வந்து தப்பான ஒரு ரீடிங்கை தான் காமிக்கும். சோ அதனால இது வந்து இந்த மாதிரி இடத்துல சூட்டபிள் கிடையாது. சோ மேல நான் சொன்னேன் இல்லையா 4 பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட்காக தான் இந்த 4 இது சர்வே பண்றதுக்காக தான் நம்ம வந்து காம்பஸ் சர்வே பண்றோம். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இதுல ரெண்டு விதமான அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. ஒன்னு வந்து பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட், இன்னொன்னு வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட். சோ பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஒன்னு கிடையாது. நம்ம மொபைல் ஃபோன் ஒன்னு வாங்குறோம் இல்லையா? சோ அந்த மொபைல் ஃபோன் வாங்கும்போதே சில இதெல்லாம் வந்து அந்த கம்பெனில இருந்தே ஃபீட் பண்ணி கொடுத்திருப்பாங்க மொபைல்ல. அது இல்லாம நமக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம், இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்குவோம். சோ கம்பெனிக்காரங்களே ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பெர்மனன்ட். அதே மாதிரி தான் இந்த காம்பஸ் வந்து நம்ம வாங்கும்போது கம்பெனிக்காரங்களே சில அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மென்ட். அண்ட் டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ற ஆப் மாதிரி. சோ நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவோம். சோ நமக்கு எப்போ தேவைப்படும், நம்ம வந்து ஃபீல்டில் வந்து அந்த காம்பஸை எடுத்துட்டு வந்து வச்சு சர்வே பண்ணும்போது தான் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் நம்ம பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் டெம்பரரி அட்ஜஸ்ட்மென்ட். ஸோ இந்த டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். So in the temporary adjustment la first என்ன அப்படினா fixing the compass with tripod stand. Next centering, leveling, adjustment of prism, observing of bearing. இந்த அஞ்சு இது பத்தி தான் பார்க்க போறோம். So first fixing of the compass with tripod stand. அது ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன்ல ஏதோ ஒரு ஷூட் பண்ண போறோம்னு வெச்சுக்கங்களேன், ட்ரைபாட் ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த காம்பஸ் எடுத்துட்டு போய் அதோட ட்ரைபாட் ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த காம்பஸ்ல ட்ரைபாட் ஸ்டாண்டை ஃபீல்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து 3 லெக்ஸ் இருக்கும். ட்ரை அப்படினாவே 3ன்னு தெரியும். சோ 3 லெக்கையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படினா ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபீல்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு காம்பஸை அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மலாம் வந்து டிஃபன் பாக்ஸில் திருகு முடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதாவது என்ன அர்த்தம், அதில் வந்து த்ரெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த காம்பஸ்லையும் த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க கீழே. அது ட்ரைபாட் ஸ்டாண்டோட மேலே டாப் போர்ஷன்லையும் வந்து த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த த்ரெட்டில் வச்சு சுற்றணும். அதுதான் வந்து ஃபிக்ஸிங் ஆஃப் காம்பஸ் வித் ட்ரைபாட் ஸ்டாண்டு. ஸோ இந்த 3 லெக்கையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேலே வந்து த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ட்ரைபாட் ஸ்டாண்ட் மேலேயே வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதில் த்ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காம்பஸை வச்சு சுற்றணும். இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸை வச்சு சுற்றணும். ஸோ சுற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும், காம்பஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதான் வந்து ஃபிக்ஸிங் த காம்பஸ் வித் ட்ரைபாட் ஸ்டாண்ட். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சென்டரிங். இதான் வந்து நம்ம சர்வே பண்ண போகிற பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டாக மேலே வந்து நம்மளோட காம்பஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை சுற்றி 3 லெக்கையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருப்போம். ஸோ இதோட சென்டர் லைனில் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இதான் வந்து காம்பஸை மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த காம்பஸோட சென்டர் லைன் வந்து இந்த பாயிண்டோட கோயின்சைட் ஆகணும். ஸோ இது கோயின்சைட் ஆகுதா அப்படிங்கிறத எதை வச்சு செக் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளம் பாப் வச்சு செக் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ளம் பாப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் காம்பஸ் சர்வேல. ஸோ அதை வச்சு தான் இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம் ப்ளம் பாப் வச்சு. ஸோ இது எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சென்டரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெவலிங். ஸோ லெவலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபீல்டு வந்து ஈவனாக இருக்காது, அண்டுலேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பபிள் டியூப் கொடுத்துருப்பாங்க. அந்த பபிள் டியூப் வந்து பபிள் வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ சென்டரில் இருந்துச்சுன்னா ஒரே மட்டமாக ஒரே லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு கால் வந்து சின்னதாகவும் ஒரு கால் வந்து பெருசாகவும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு லெக்கை மேலேயும் ஒரு லெக்கை கீழேயும் இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே மட்டத்துக்கு வந்துடும். இதுக்கு அர்த்தம் வந்து 3 லெக்கும் ஒரே மாதிரி சேம் ஹைட்டில் சேம் பொசிஷனில் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லெக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காம்பஸ் வந்து ஒரே மட்டத்தில் லெவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை எதை செக் நம்ம நார்மலாக எடுக்கும்போது எப்படி இருக்கும், 3 லெக்கும் ஒன்றா இருக்கும் ட்ரைபாட் ஸ்டாண்டில். இந்த 3 லெக்கையும் தான் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இது பண்ணுவோம். இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அந்த பபிள் டியூப்பை வச்சு செக் பண்ணிப்போம். இந்த காம்பஸ் பக்கத்துலேயே பபிள் டியூப் இருக்கும், அதை வச்சு செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிசம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ஒரு ஐ வெயின் ஒரு ஆப்ஜெக்ட் வெயின் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஐ வெயினும் ஆப்ஜெக்ட் வெயினும் ஒன்றோட ஒன்று ஆப்போசிட் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து எதை ரேஞ்ச் பண்ணுவோம், எதை பார்ப்போம் அப்படின்னா அடுத்த பாயிண்டில் ஒருத்தவன் வந்து ரேஞ்சிங் ராட் வச்சுட்டு நிற்பான், அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இது 3ம் ஒரே லைனில் நமக்கு தெரியணும். ஐ வெயின், ஆப்ஜெக்ட் வெயின், அந்த ரேஞ்சிங் ராட், இது 3ம் நமக்கு ஒரே லைனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அந்த ரேஞ்சிங் ராட் தெரியல, இல்லைனா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியல அப்படின்னா அந்த காம்பஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அந்த ப்ரிசமை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3மே வந்து ஒரே பாயிண்ட்டாக கோயின்சைட் ஆகும், ரீடிங் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இதை தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் தான் வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த 4 பாயிண்ட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆங்கிளை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ இங்கே பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இருக்கும், இங்கேருந்து நம்ம எந்த ரேஞ்சிங் ராடை ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ இல்லை எந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ அந்த சைடு திருப்பணும் அப்படின்னா உள்ளே வந்து கிராஜுவேஷன் ரிங் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த நீடில் மேக்னெட்டிக் நீடில் வந்து இண்டிகேட் பண்ணும் எவ்வளவு ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். அதை எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த 5 பாயிண்ட் தான். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்த போர்டு எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 2 டாப்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வி சிவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.